பின்புலமாக இருப்பவர்கள் யார் என்று கேட்டால் சாராய வியாபாரிகள். காரைக்காலில் இருந்து கள்ளச்சாராயத்தை கடத்தி வந்து மயிலாடுதுறையினுடைய மாவட்டத்திலே பல ஊர்களிலே விற்பனை செய்யக்கூடிய ஒரு கும்பல் இரட்டை படுகொலை செய்கிறார்கள். அதற்காவது இந்த மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், அதிமுகவிலேயோ திமுகவிலேயோ யாராவது ஒருத்தவங்க இந்த மண்ணுக்காக குரல் கொடுத்திருக்கிறாங்களா? ஆனால் மண்ணுக்காக குரல் கொடுத்தவன் நான். மணல் கொள்ளையை தடுப்பதற்காக குரல் கொடுத்தவன் நான். பாலியல் வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்த வேண்டும், பாலியல் வன்முறையாளர்கள் மீது வழக்குகளை பதிவு செய்தவர்களை சிறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய அளவில் மயிலாடுதுறை போராட்டத்தை நடத்தி பாலியல் வன்கொடுமையாளர்கள் மீது வழக்குகளை பதிவு செய்து அவர்களை சிறைக்கு அனுப்பிய ஒரு மிகப்பெரும் இயக்கம் நம்முடைய நாம் மக்கள் இயக்கம். நம்முடைய தலைவராக இருக்கக்கூடிய எங்களை சாரும், எங்களுடைய தோழமை இயக்கங்களாக இருக்கக்கூடியவர்கள் சாரும். கள்ளச்சாராயத்திற்கு எதிராக போராடி இருக்கிறோம், பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக போராடி இருக்கிறோம், மணல் கொள்ளைக்கு எதிராக போராடி இருக்கிறோம். இந்த மண்ணையும் இந்த மனம் சார்ந்திருக்கின்ற வளங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய அளவிலே வழக்குகளை வாங்கி இருக்கிறோம். ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய நிவேதா முருகன் அவர்கள் என்றைக்காவது நான் சொல்லுகிறேன், மணல் கொள்ளைக்கு எதிராக, பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக, கள்ளச்சாராயத்திற்கு எதிராக, கஞ்சாவுக்கு எதிராக என்றைக்காவது திமுகவுடைய மாவட்ட செயலாளரோ அதிமுகவுடைய மாவட்ட செயலாளரோ யாராவது ஒருவர் எம்பியாக இருக்கட்டும், எம்எல்ஏவாக இருக்கட்டும், யாராவது ஒருவர் குரல் கொடுத்திருக்கிறார்களா? அதனாலதான் கேட்கிறோம் அன்பு பெரியவர்களே, இந்த மண்ணும் இந்த மண் சார்ந்த மக்களும் பாதுகாப்பாக வாழ வேண்டும். பொம்பளை போல நடந்து போக முடியல. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வெளியிலே கல்லூரிகளுக்கு பள்ளிகளுக்கு அனுப்பிவிட்டு வயிற்றிலே நெருப்பை கட்டி கொண்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் உருவாக்கி விட்டார்கள். இது இப்பவே தடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். வருகின்ற தலைமுறை கஞ்சாவிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும், வருகின்ற தலைமுறை பாலியல் வன்கொடுமைகளிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும், இதில் வருகின்ற தலைமுறை கள்ளச்சாராயங்களிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். இவர்களுக்கு மருத்துவம் கிடைக்க வேண்டும், இவர்களுக்கு கல்வி கிடைக்க வேண்டும், இவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாற்றத்தை கலந்தாகணும். நிவேதா முருகனை போல 5000 கோடி சம்பாதிப்பதற்கு நாங்கள் இங்கே வரவில்லை. பவுண்டராயை போல 10,000 கோடி கான்ட்ராக்ட் எடுத்ததை கமிஷன் பெறுவதற்காக இந்த மண்ணிலே நாங்கள் சட்டமன்ற உறுப்பினருக்காக இங்கே நாங்கள் போட்டியிடவில்லை. பணம் சம்பாதிப்பதற்கு 1000 வழிகள் இருக்கின்றன. ஆனால் மக்களை சம்பாதிப்பதற்கு, மக்களை பாதுகாப்பதற்கு இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது. மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மருத்துவமனை போய் பாருங்க, இந்த சங்கரமந்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை போய் பாருங்க, ஒரு பொறையாரில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை போய் பாருங்க, ஒரு சமணார்களில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை பாருங்க. ஒரு அரசு மருத்துவமனையை யார் பயன்படுத்துகிறார்கள் யோசிச்சு பாருங்க. இந்த மருத்துவமனை யார் பயன்படுத்துறாங்க? ஏழை எளிய மக்களாக இருக்கக்கூடியவர்கள். ஒரு நாளைக்கு போய் ஒரு டாக்டர்கிட்ட ஊசி போடணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபாய் எடுத்து போனாதான். அவங்க 200 ரூபாய் வாங்கிக்கிறா, ஒரு 600-700 ரூபாய்க்கு மருந்து எழுதுனா, அப்புறம் போக்குவரத்து செலவு சொல்லிட்டு சும்மா ஒரு தலைவலிக்கு போனாலே ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அவர்கள் நம்மிடத்திலிருந்து அதை கலெக்ஷன் செய்து கொடுக்கிறார்கள். ஆக இந்த மருத்துவமனைகளை பாதுகாக்க வேண்டிய கடமை அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறதா இல்லையா? எதையும் இவர்கள் செய்வதில்லை. இவங்க கல்லா கட்டுறது, மண்ணை திருடுறது, மண் வளங்களை கொள்ளையடிப்பது, கள்ளச்சாரா வியாபாரிகளோட கூட்டணி வைத்துக் கொள்வது, கான்ட்ராக்டிலே கமிஷன் பெறுவது, இதைத்தான் இவர்கள் செய்திருக்கிறார்களே தவிர மக்களை பற்றியோ மண்ணை பற்றியோ சிந்திக்கவில்லை. எனவே உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து வைரம் சின்னத்தை மறந்து விடாதீர்கள். உங்களுக்காக நான் உழைப்பேன். ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு மேலாக இந்த மண்ணிலே பயணித்துக் கொண்டிருக்கிறேன். மக்களுடைய எல்லா பிரச்சனையும் உறவு கொடுத்திருக்கிறேன். பாம்பு கடிச்சு செத்து போன அவளுக்காக போராடி அந்த குடும்பத்திற்கு பணம் வாங்கி கொடுத்திருக்கிறேன். அதிலே வழக்கு வாங்கியிருக்கிறேன். உலகத்துல செம்மனார் கோயில அரசுடைய அனுமதி பெறாமலே 112 குழியில மண்ணை எழுதி விட்டு விட்டார்கள். கிட்டாச்சியை வச்சு ரிப்பரை வச்சு அள்ளிட்டே இருக்கலாம். எந்த போலீஸும் கேட்கல. கமிஷனை வாங்கி இந்த போலீஸ்க்கு போயிட்டா, இங்க இருக்க ரெகுலேட்டர் அந்த பக்கம் போயிட்டா, இங்க இருக்கிற எம்எல்ஏ காசு வேண்டி போயிட்டான். 112 குழி 50 அடி ஆழத்திற்கு மேலாக தோண்டப்பட்டிருக்கிற அந்த குழியை விழுந்து இறந்து போகிறான். அதுல போராட்டம் நடத்தி அவர்களுக்கு அந்த குடும்பத்தை பாதுகாத்து விடுறோம். இப்படி எண்ணற்ற வேலைகளை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். இந்த மாவட்டம் மட்டும் இல்ல, பல்வேறு மாவட்டங்களில் இதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். எனவே தயவு செய்து நீங்கள் எல்லாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கூட்டணி என்கிற பேர்ல நான் இந்த கட்சிக்கு போடுவேன், அந்த கட்சிக்கு போடுவேன் பார்க்காதீங்க. இந்த முறையை நாம் விட்டுவிட்டால்
எந்த முறையும் நாம் இந்த தொகுதியையோ இந்த மக்களையோ நாம பாதுகாக்க முடியாது. இந்த முறைக்கு பூம்புகார் தொகுதி என்பது நிவேதா முருகனுக்கு குத்தகைக்கு விடப்படவில்லை. பூம்புகார் தொகுதி என்பது பவுன்ராஜுக்கு 5 முறை குத்தகை விடப்படவில்லை. எனவே மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு உங்களால் முடியும். எனவே உங்களுடைய பொன்னான வாக்குகளை, உங்களுடைய மணியான வாக்குகளை, உங்களுடைய சுத்தான வாக்குகளை என்னுடைய சின்னமான, உங்களுடைய சின்னமான நாம் மக்கள் இயக்கத்தினுடைய சின்னமாக இருக்கக்கூடிய வைரம் சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசங்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்கள் பாத கவனம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.